அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்கணும். இன்றைக்கி டிஷ் வந்துங்க வெஜிடபிள் எக் பிரியாணி. ரொம்பவும் டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி. குழந்தைங்களோட ஃபேவரட், பெரியவங்களுடைய ஃபேவரட். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். இந்த பிரியாணிங்க ரொம்பவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணிங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் 200 ml போட்டுக்கோங்க 1 கிலோ பிரியாணிக்கு. அப்புறமா பட்டை ஒரு 5 போடுங்க. ஏலக்காய் ஒரு 8லேருந்து 10 நம்பர் போடுங்க. கிராம்பு 7லேருந்து 10 நம்பர் போடுங்க. லேசாக கரம் மசாலா பொரிஞ்சதும் டக்குன்னு வெங்காயம் போட்டுடுங்க. வெங்காயம் 400 கிராம், 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மெலிசா நீளமான ஷேப்பில் வெங்காயம் கட் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் நீங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. பிங்கிஷாக வெங்காயம் நம்ம சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் நம்ம வெங்காயத்தில் போட்டு வதக்குங்க. நான் எப்போவுமேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுடுவேன் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில். நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சு நம்ம வதங்கிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்காதுங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்தில் நம்ம வெங்காயம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க எப்படியும் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆட் பண்ணால் நம்ம பிரியாணி சுவையாக மணக்கும். இந்த பிரியாணிக்கு பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வைங்க. இஞ்சி பூண்டோட நம்ம அரைக்கும்போது இஞ்சி கொஞ்சம் கம்மியாக வச்சு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்ட பின்னாடி மிளகா பொடிங்க, வெறும் மிளகா பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணும்போது அந்த கலரு இறங்கும். நான் இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கலை. பிரியாணி சூப்பராக நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம இந்த மிளகா பொடி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இதிலே கலர் விட்டிடும் இந்த மிளகா பொடி. அப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறமா புதினா ஒரு கைப்பிடி, மிளகாங்க 8 நம்பர் போடுங்க. பச்சை மிளகா நல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணிடணும். மிளகா பொடி நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி இந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண பின்னாடி தக்காளிங்க, இதோ 400 கிராம் தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம தக்காளி வதங்கணுங்க. தக்காளி போட்டு எப்படியும் 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் நீங்கள் வதக்கிடணும். தக்காளி ஸ்பாஞ்சி ஆகிடணும். பாருங்கள், இந்த சமயத்தில் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது நம்ம தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். அடி பிடிக்காமல் எல்லாமே நீங்கள் வதக்கிடணும். இப்போது பட்டாணிங்க ஊற வச்ச காஞ்ச பட்டாணிங்க 1/2 கப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியில் கலர் இருக்கும். இது 1/2 கப்பு பீட்ரூட்டுங்க. அப்படியே நீங்கள் 1 by 1 எல்லா காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 கப்பு கேரட்டுங்க. டக்கு டக்குன்னு நம்ம பீட்ரூட்டு கேரட்டு உங்களுக்கு இந்த தெரியறதுக்கு நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேங்க. இது பீன்ஸுங்க. பீன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸில் உங்களோட விருப்பங்க. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறது நீங்கள் இந்த சேம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். சூப்பராக பிரியாணி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா வெள்ளை நூக்கலுங்க, இதுவும் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 by 1 போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா உருளைக்கிழங்குங்க, இது கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற தொட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். 3/4 கப்பு. இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு
நல்லா வந்து நீங்கள் கிளறி விட்டுடுங்க. அப்புறமா உப்பு வந்து போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகும். அப்பப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி உப்பு வந்து போட்டுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் போட்டிருக்க மாதிரி நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும் பிரியாணி. இப்போ வந்துங்க ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். ரைஸுங்க எலினா பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் நல்லா 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அது வரைக்கும் நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடும். ஒரு கிலோங்க அரிசி. இப்போ பாருங்கள் நம்ம குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் எப்போவுமே வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க, சீக்கிரமாக கொதி வந்துடும். இந்த சமயத்தில் எலுமிச்சப்பழம் வந்து ஒரு பாதி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸு. தயிர் வந்துங்க 110 ml போட்டுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எலுமிச்சம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமேங்க காய்கறி வந்து வேக வைக்கும்போது நம்ம வந்து எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ காய் வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க, நல்லா வெந்துடுச்சு காய்ங்க. ஏன்னா எலுமிச்சப்பழம் முதல்ல நம்ம ஆட் பண்ணும்போது ஜூஸு நம்ம காய்ங்க வந்து சீக்கிரமாக வேகாதுங்க. அதுக்கு நம்ம ஞாபகமாக கடைசியில் எலுமிச்சப்பழம் ஜூஸும் தயிரும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகா பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமேங்க பிரியாணிக்கு வந்து அப்பப்போ நம்ம உப்பு மிளகா பொடி வந்து செக் பண்ணிக்கணும். மிளகா வந்து எப்போவுமே பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம போடும்போது டேஸ்ட் சூப்பராக வரும். இந்த குருமாவில் இருந்து கொஞ்சோண்டு குருமா வந்து ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நான் அப்புறமா சொல்கிறேன் இது எதுக்குன்னு. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி வந்து தண்ணி இருந்தது வடிகட்டிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்குங்க 6 கிளாஸ் தண்ணி போகும். நம்ம அந்த ஊற வச்ச அந்த அரிசி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துங்க இப்போது ஊற வச்ச தண்ணி வந்து 2 கிளாஸ் இருக்குங்க. இப்போது தனியாக ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைங்க. உப்பு வந்து கொஞ்சோண்டு இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வந்து கொதி வந்துடுச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக விடுங்க, தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இப்போது இந்த குருமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து வேச்ச முட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா அந்த முட்டையோட அந்த குருமா கிளறி விட்டுடுங்க. நல்லா அந்த குருமா முட்டையில் இறங்கும். இப்போ பாருங்கள் 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம தண்ணியெல்லாம் பாருங்கள் சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் பிரியாணி தம்மு போட்டுடணும். இப்போ பிரியாணி வந்து நீங்கள் கீழேருந்து நல்லா வந்து கிளறி விட்டுடுங்க. எல்லா குருமாவும் நம்ம அந்த அரிசியில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா வந்துங்க நம்ம வேச்ச முட்டை இருக்குது பாருங்கள், அது எடுத்து வச்சு நம்ம தம்மு போட்டுட்டால் நம்ம பிரியாணி சூப்பரான சுவையில் முட்டை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. முட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க முட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த வெஜிடபிளோட பிரியாணியோட முட்டை வேச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பிளேட் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியும் இந்த வேச்ச முட்டையோட ஒரு பிளேட் காலியாகி இன்னொரு பிளேட்டு நம்ம குழந்தைங்க கேட்பாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க தம் போட்டுடலாம். 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் பொறுமையாக தம் போட்டுடுங்க. நம்ம சுவையான வெஜிடபிள் முட்டை பிரியாணி ரெடிங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம பிரியாணி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.